மேஷம், பொருளாதார நிலை சீராகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட உகந்த நாள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வரலாம். ரிஷபம், எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நிதிநிலையில் முன்னேற்றம் காணப்படும். புதிய முதலீடுகளை பற்றி சிந்திப்பீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி துளசி அர்ச்சனை செய்து வரலாம். மிதுனம், தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாகும். மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் தேடி வரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு அம்பாளை வணங்கி நெய்தீபமேற்றி வரலாம். கடகம், கூட்டு தொழில் சிறப்படையும். இன்று புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வியாபார தொடர்புகள் ஏற்படும். விட்டு கொடுத்து சென்றால் மகிழ்ச்சி நிலைக்கும். திருமண வாழ்வில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். சிம்மம், ஆரோக்கியத்திலிருந்த பிரச்சனைகள் தீரும். கடன் தொல்லைகள் குறையும். இன்று நீங்கள் தைரியத்துடன் செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து நெய்தீபமேற்றி வரலாம். கன்னி, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான நாள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். இன்று உங்கள் மனதிற்கினிய காரியங்களை செய்ய சாதகமான நாள். பிள்ளைகளால் பெருமை சேரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விநாயக பெருமானை வணங்கி அருகம்புல் மாலை சார்த்தி வழிபடலாம். துலாம், உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கலை மற்றும் ஆடம்பர பொருட்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம். இன்று நிதி விஷயங்களில் நிதானத்துடன் செயல்படவும். நிலுவையில் உள்ள வேலைகளை செய்து முடிப்பதில் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடவும். விருச்சிகம், தகவல் தொடர்பு திறன் மேம்படும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். தனுசு, குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். முதலீடுகள் லாபம் தரும். இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு இலக்குகளை அடைவீர்கள். பணப்புழக்கம் சீராக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை சுண்டல் நிவேதனம் செய்து வரலாம். மகரம், மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். சவால்களை சந்திக்க தயாராவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபடலாம். கும்பம், செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். பயணங்களை தவிர்க்கலாம். அலைச்சல்கள் அதிகரித்தாலும் முடிவில் ஆதாயம் உண்டாகும். ரகசியங்களை காப்பது நல்லது.
அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடலாம். மீனம். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். நிதி நிலைமை வலுப்பெறும். லாபகரமான நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு குரு பகவானுக்கு கொண்டை கடலை சுண்டல் நிவேதனம் செய்து பலருக்கு விநியோகிக்கலாம்.